நடிகர் அல்லு அர்ஜுன் கைதிலிருந்து ஹேமா கமிட்டி வரை இந்த வருஷம் சினிமா துறையில பல விஷயங்கள் பேசுபொருளாகி இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். புஷ்பா 2 படத்தை ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சந்தியா திரையரங்குல சிறப்பு காட்சியில காண வந்த ரேவதி அப்படிங்கிற பெண் கூட்ட நெரிசல்ல காலமானார். அவருடைய 9 வயது மகன் படுகாயம் அடைஞ்சார். திரையரங்கிற்கு அல்லு அர்ஜுன் வந்ததால் தான் நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்குவதா அறிவிச்சாரு அல்லு அர்ஜுன். இந்த நிலையில காவல்துறையினர் அவரை கைது செய்து சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றாங்க. பின்பு அன்று மாலையே அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனா பாதிக்கப்பட்ட சிறுவன் இன்னும் மருத்துவமனையிலேயே கவலைக்கிடமாக உள்ளார் அப்படிங்கிற தகவல் வெளியானுச்சு. மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக்கா சிவகார்த்திகேயன் நடிப்புல ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல வெளியான படம் அமரன். 300 கோடி ரூபாய்க்கும் அதிக வசூல பெற்ற இந்த படத்துல முகுந்துடைய பின்புலம் ஏன் சரியா குறிப்பிடப்படல, சிறுபான்மை இனத்தவரை இந்த படம் இழிவு செய்ததா அப்படின்னு பல சர்ச்சைகள் எழுந்தது. அதுக்கு இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி மேஜர் முகுந்த் வரதராஜன் இந்தியராகவும் பின்னர் தமிழராகவும் தன்னை அடையாளப்படுத்த விரும்புவதா அவருடைய பெற்றோர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. கங்குவா, வேட்டையன், இந்தியன் போன்ற படங்கள் அதிக எதிர்மறை விமர்சனங்களை பெற்று வசூல்ல பின்தங்கியதை தொடர்ந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் திரையரங்குகளுடைய வளாகத்துல FTFS திரைப்பட விமர்சனத்தை தாமதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்தது. மேலும் விமர்சனம் அப்படிங்கிற பெயரில் தனிமனித தாக்குதல் மற்றும் வெறுப்புணர்வை தூண்டுதலை கண்டிப்பதாகவும் தெரிவித்தது. இது தொடர்பாக தயாரிப்பாளர் சங்கம் தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது. நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரிடேல் அப்படிங்கிற ஆவணப்படத்துல நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்துடைய BTS காட்சிகளை பயன்படுத்தியதற்காக நயன்தாரா கிட்ட 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பினாரு படத்துடைய தயாரிப்பாளர் தனுஷ். இதனால நயன்தாரா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல தன் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமே தனுஷ் இப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு அறிக்கை வெளியிட பஞ்சாயத்து பத்திக்குச்சு. நடிகர் சூர்யா நடிச்சு வெளியான கங்குவா திரைப்படத்திற்கு தொடர்ந்து எதிர்மறை விமர்சனங்கள் வெளியாச்சு. படத்துடைய முதல் அரை மணி நேரம் சரியா இல்ல, இறைச்சலா இருக்கு, திரைக்கதை மோசம் அப்படின்னு பல மோசமான விமர்சனங்களை பெற்று முதல் நாள் முதல் ஷோ முடிவதற்கு முன்பே கங்குவா படத்தை ரசிகர்கள் கழுவி ஊத்திட்டாங்க. இதன் பிறகு முதல் நாள் முதல் ஷோவுடைய விமர்சனத்துக்கு தடை செய்ய வேண்டும், தாமதப்படுத்த வேண்டும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சங்கத்துல பிரச்சனை வெடிச்சது குறிப்பிடத்தக்கது. 2024 சினிமா பயணத்துல பல நிகழ்வுகள் இருந்தாலும் எல்லாரோடும் முக்கியமாக பேசப்பட்டது நடிகர்களுடைய எதிர்பாராத அடுத்தடுத்த விவாகரத்து தான். தனுஷ், ஐஸ்வர்யா, ஜெயம் ரவி, ஆர்த்தி, AR ரஹ்மான், சாய்ரா பானு, GV பிரகாஷ், சைந்தவி அப்படின்னு சினிமா பிரபலங்கள் விவாகரத்து செய்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க. மலையாள சினிமாவில் நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் சமத்துவமின்மை வெளிக்கொண்டு வருவதற்கு 2017 ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமா தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கிட்ட 233 பக்க அறிக்கைய ஆவணங்கள், ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்களோட 2019 ஆண்டு சமர்ப்பிச்சது இந்த குழு. மேலும் பல்வேறு காரணங்களால் அரசால் வெளியிடப்படாத இந்த அறிக்கை இந்த ஆண்டு ஆகஸ்ட் 19 வெளியிடப்பட்டு பெரிய சர்ச்சைக்குள்ளாகி மலையாள சினிமாவையே உலுக்கியது. இதன் மூலம் பல பிரபலங்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தது. மலையாள சினிமா மட்டுமில்லாது தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய சினிமா மட்டுமில்லாது பாலிவுட்ல இந்த சர்ச்சை வெடித்தது குறிப்பிடத்தக்கது.